வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5 விஷயங்களும் அப்படியே ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே நம்ம உலகத்துல ஏன் சில விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கிற உண்மைகள். ஒருத்தரோட லங்ஸுக்குள்ள கிறிஸ்துமஸ் மரம் வளர்ந்த மர்மம். இப்ப நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உங்க முகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற விசித்திரமான ஜந்துக்கள், அப்புறம் ஒரு உயிரி இன்னொரு உயிரிய அப்படியே ஜோம்பியா மாத்தி அடிமையாக்குற அதிர்ச்சியான உண்மை அப்படின்னு இன்னைக்கு வீடியோ முழுக்க ஷாக்கிங் சயின்ஸ் தான். கடைசியா பார்க்க போற அந்த எக்ஸ்ரே கண்கள் கொண்ட மனிதரை பத்தின ரகசியம் உங்களை அப்படியே உரைய வைக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, முதல்ல ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ஒரு செடி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற மர்மத்தை பத்தி பார்ப்போம். சின்ன வயசுல நமக்கெல்லாம் பேய் இருட்டுன்னு பல பீதிகள் இருந்தாலும் இந்த பயம் கொஞ்சம் ஃபன்னியா இருக்குங்க. நீ பழத்தை சாப்பிட்றப்ப கொட்டையை விளங்கிட்டா வயிற்றுல மரம் வளர்ந்தணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. 2009 ரஷ்யால ஒருத்தர் ஒரு காட்டு பகுதியில ட்ரெக்கிங் போயிருக்காரு. அவரோட பேரு ஆர்டிஎம் சிடோர்கின். நடந்து போயிட்டு இருந்தப்ப சுவாசிக்கிறப்ப ஏதோ ஒண்ணு நோஸ் வழியா உள்ள போன மாதிரி இருந்திருக்கு. அவரும் 2 தடவை இருமிட்டு ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு நடந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு மாசம் போகுது. அவரோட செஸ்ட்ல சரியான பெயின். என்னடா இது வலிக்குதே அப்படின்னு நம்ம வீட்டுல கை வைத்தியம் பாக்குற மாதிரி அவரும் சில பல மாத்திரைகளை போட்டுட்டு சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா போக போகத்தான் பெயின் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனடா வம்பா இருக்கே அப்படின்னு பார்த்தா இருமினா பிளட் வேற வர ஆரம்பிக்குது. மனுஷன் ஆடி போயிடுறாரு. சரி, இதுக்கு மேல சும்மா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு கிளம்பி டாக்டரை பார்க்க போயிட்டாரு. டாக்டர் லங் கேன்சரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா லங்ஸ்ல 5 சென்டிமீட்டருக்கு ஒரு செடி ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன் சார், உங்களுக்கு மரம் வளர்க்க வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு டாக்டர் ஃபன்னியா கேட்க அப்பதான் அவருக்கு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஏதோ உள்ள போன மாதிரி இருந்துச்சுல, அது ஒரு மரத்தோட விதை அப்படின்னு. நோஸ் வழியா உள்ள போனப்ப அந்த சீட் நேரா லங்ஸ்ல போயிடுச்சு. லங்ஸ்ல இருந்த ஈரப்பதம் கதகதப்பு காரணமா அப்படியே மெதுவா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஒரு மரம் ஒண்ணு பாப்போமே, ஃப்ரூட் ட்ரீ, அந்த மரத்தோட விதை தான் உள்ள போயிருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறப்ப ஏதாவது விதைகள் உள்ள போச்சு அப்படின்னா வயிறு செரிமானம் பண்ணிடும். அதனால நம்ம சின்ன வயசுல பயந்த மாதிரி நடக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. ஆனா நோஸ் வழியா இந்த மாதிரி சீட் உள்ள போனா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 ரேர், எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஏதோ இவருக்கு அதிசயமா இப்படி நடந்து போயிடுச்சு. அப்புறம் பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி நடந்ததை டாக்டர் கிட்ட சொல்ல, சரி விடுங்க இதை ஆபரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை உங்களுக்கு கேன்சர் மாதிரி எதுவும் இல்லாம இருந்தது நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு டாக்டர் ஆறுதல் சொன்னாரு. ஒரு அனாவசியமான அதிசயமான விஷயம் நடக்குது. அந்த அதிசயமான விஷயம் நடந்ததால அதை விட ஒரு நிம்மதியான விஷயம் நடக்குது. நல்ல வேளை உங்களுக்கு கேன்சர் இல்ல அப்படின்னு. இந்த வாழ்க்கையை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா? என்ன மாதிரி டிசைன் இது? நம்ம உடம்புல முக்கியமா ஃபேஸ்ல ஒரு நுண்ணுயிர் வாழ்ந்துகிட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதோட பேர் டெமோடெக்ஸ். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அப்ராக்சிமேட்டா 2000 டெமோடெக்ஸ் நம்ம ஃபேஸ்ல டென்ட் போட்டிருக்கு. இது நம்ம பிறக்கிறப்ப இருந்து இருக்கிறது இல்ல. இது நம்ம வளர வளர இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம உடம்புல வந்து ஒட்டிக்குது. அது நாளடைவுல இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம முகம், கழுத்து மற்றும் நம்ம உடம்புல ஆயில் அதிகமா இருக்கிற இடங்கள்ல டேரா போட்டு நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு வருது. இது பாக்டீரியா, வைரஸ் கிடையாது. இது ஒரு நுண்ணுயிர். கிட்டத்தட்ட நம்ம தலையில வர்ற ஈர் பேன் போல இதுவும் ஒண்ணு. இதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா எஸ், நம்ம ஃபேஸோட தோல்ல இருக்கிற ஹோலை சுத்தம் செய்யும். இது இல்லாமலும் நம்ம தோல் ஆரோக்கியமா தான் இருக்கும். அப்படின்னாலும் இப்ப இருக்கிற டஸ்ட் பொல்யூஷன்ல இப்படி ஒரு கிரியேச்சர் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் இல்ல. இதை நம்ம சாதாரண கண்களால பார்க்க முடியாது. பொதுவா இதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா அடல்ட்ஸுக்கும் இந்த டெமோடெக்ஸ் கண்டிப்பா இருந்தே இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அழகான பொண்ணுங்களோட ஃபேஸ்லயும் இது வாழ்ந்துகிட்டு இருக்கும். எலியோட உடம்புல நுழைஞ்சி அதோட பிரெயினை கட்டுப்படுத்தி பூனை பத்தின பயத்தை டெலீட் பண்ணி அந்த எலிய பூனை கிட்ட சிக்க வைக்கிற ஒரு பாராசைட் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மனுஷங்களோட உணவு சாய்ஸ்ங்கிறது மனுஷங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா விலங்குகள், பறவைகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களோட உணவு சாய்ஸ்ங்கிறது இயற்கை அதோட டிஎன்ஏல எப்படி டிசைன் பண்ணிருக்கோ அதுபடிதான் அது சாப்பிடும். புலி, சிங்கங்களோட உணவு பெரும்பாலும் மான்கள் தான். கழுகோட டார்கெட் முயல் இல்ல மீன். அப்படிதான் பூனைகளுக்கு எலி தான் முக்கியமான டார்கெட். பூனைக்கு எலியை பார்த்துட்டா அதை வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு தோணும். எலி பூனைகளை பார்த்துட்டா பதறி அடிச்சுட்டு ஓடும். இந்த பூனை எலிக்குள்ள இருக்கிற இந்த கான்ஃபிளிக்ட பயன்படுத்தி அந்த சைக்கிள்குள்ள ஒரு பாராசைட் உள்ள நுழைஞ்சி சர்வை பண்ணுது. அந்த பாராசைட்டோட பேர் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி. ஒரு நாள் ஒரு எலி மெதுவா அங்க இங்க அப்படின்னு உணவு தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்ப அந்த பாராசைட்ஸ் பரவி இருக்கிற ஒரு தேங்காய் துண்டை சாப்பிட்டுடுச்சு. இப்ப உள்ள போன அந்த பாராசைட்ஸ் எலியோட ரத்தத்துல கலந்து எலியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பாராசைட்ஸ் உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. கடைசியில எலியோட மூளையை தாக்கி அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அதோட வழக்கமான பூனை பயத்தையும் நீக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் பூனை இருக்கிற இடத்தை தவிர்த்துட்டு வந்த அந்த பாதிக்கப்பட்ட எலி பூனை
எங்க இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு இஷ்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு பூனைய ஒரு பொருட்டா கூட மதிக்காது. ஆனா பூனை எலிய மன்னிச்செல்லாம் விடாதுங்க. கண்ணில் பட்டதும் ஒரே கவ்வா கவ்விடும். இப்ப அந்த எலிய பூனை வேட்டையாடிடுச்சு. பூனையோட வயிற்றுல அந்த பாராசைட்ஸ் இப்போ உள்ள போயாச்சு. சொல்ல போனா அந்த பாராசைட்ஸோட மாஸ்டர் பிளானே அதான். இந்த பாராசைட்ஸோட செக்ஸுவல் இனப்பெருக்கத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு இடம் பூனையோட உடல் தான். கொசுக்கள் எப்படி நல்ல தண்ணியை தேர்ந்தெடுத்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யுமோ அப்படி இந்த பாராசைட்ஸோட இனப்பெருக்கத்துக்கு பூனையோட உடல் தேவைப்படுது. எலியோட உடல்ல இருந்தப்ப இந்த பாராசைட்ஸ் குளோன் ஆகி பரவுறதும் பூனையோட உடல்ல செக்ஸுவல் இனப்பெருக்கம் பண்றதும் ஒண்ணு இல்ல. பாராசைட்ஸ் பூனையோட உடல்ல இனப்பெருக்கம் பண்ணும், கம்ப்ளீட்டா புது வெர்ஷன்களை உருவாக்கும். ஆனா பூனையோட உடலை அந்த பாராசைட்ஸ்னால அவ்வளவு எளிதா ரீச் பண்ண முடியாது. பூனைகள் சாதாரணமா கீழே கிடக்கிறத சாப்பிடவே சாப்பிடாது. அப்ப பாராசைட்ஸ் பிளான் பி ரெடி பண்ணிச்சு. பூனையோட முக்கியமான டார்கெட்டா இருக்கிற எலியோட உடலை குறிவைக்குது. எலிங்க எங்க உணவு கிடைச்சாலும் போய் சாப்பிட்டுரும். அப்ப அதை டார்கெட் பண்ணா பூனை எலிய சாப்பிட்டுரும். பாராசைட்ஸும் பூனையோட உடலுக்குள்ள ரீச் பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த எலிங்க தான் பூனையை பார்த்தா பயந்து ஓடிடுமே. அப்ப அதோட பிரெயின்ல இருந்து பூனை பத்தின பயத்தை அழிச்சிட்டா நம்ம வாழணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்குது அந்த பாராசைட்ஸ். ஒரு எலியை அட்டாக் பண்ணி அதை பூனை கிட்ட மாட்ட வச்சு பூனையோட உடலுக்குள்ள போய் இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சா பூனையோட இம்யூன் சிஸ்டம் ரெண்டே நாள்ல அதை காலி பண்ணிடும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சில பாராசைட்ஸ் சிட்ஸ் அப்படிங்கிற நீர்க்கட்டிகளை உருவாக்கி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். பூனையோட இம்யூன் பவர் அதை தாக்காம விட்டுடும். கடைசியா வளர்ச்சி அடைஞ்ச பாராசைட்ஸ் பூனை கக்கா போறப்ப வெளியே வந்து அடுத்து இன்னொரு எலியை தேட ஆரம்பிக்கும். பேபி ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு ஆர்கன் உருவாகி அதோட தேவை முடிஞ்ச பிறகு அதுவாகவே டிஸப்பியர் ஆகிடும். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பெம் பொண்ணோட கருமுட்டையை போய் ஹிட் பண்ண நேரத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு மாசத்துல நான் சொன்ன அந்த ஆர்கன் வளர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆர்கனோட பேர் மெஷனோப்ரோஸ். அது முழுசா வளர்ச்சி அடைகிறதுக்கு 10 இருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும். இந்த மொஷோனோப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? டெம்பரரி கிட்னி. பிரிட்ஜ் கட்டுறப்ப டெம்பரரியா ஒரு பாதை ஒன்று செட் செஞ்சு கொடுக்குற மாதிரி நேச்சர் இப்படி ஒரு செட்டப்பை செஞ்சு கொடுக்குது. ரியல் கிட்னி ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா அது வரைக்கும் பேபியோட பிளட் பியூரிஃபை பண்றதுக்கும் உச்சா போறதுக்கும் இது பண்ணுது. அப்புறம் ஒரு மாசத்துல முகத்துல பரு மறையிற மாதிரி அது தன்னால மறைஞ்சிடும். ஆனா அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படி ஆகும். அதுவே ஆண் குழந்தைகளுக்கு அந்த பார்ட் ஸ்பெம் கேரிங் டியூபா கன்வெர்ட் ஆகிடும். இந்த செட்டப் எல்லாம் பாக்குறப்ப யாரோ நேச்சருக்குள்ள இருந்து டிசைன் பண்ண மாதிரி தெரியுதா, இல்லைங்க இதெல்லாம் தன்னால நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நிறைய மெஜிஷியன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ட்ரிக் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு அசாத்தியமான ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு மெஜிஷியன் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குடாபக்ஸ் 1905 அன்றைய காஷ்மீர்ல இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த இவர் மாயாஜாலம் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவரா இருந்தாரு. மாயாஜால புத்தகங்களை படிக்கிறது, அதை கத்துக் கொடுக்கறவங்களை தேடுறது அப்படின்னு அதை பற்றிய ஆர்வம் இவர்கிட்ட ரொம்பவே இருந்துச்சு. மாயாஜாலம்னா வெறும் ஏமாத்து வேலை மாதிரி செய்யக்கூடாது, அது ஒரிஜினலா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அவருக்கு 16 வயசு இருக்கிறப்ப காஷ்மீர்ல அங்க இங்க அப்படின்னு ஒரு சூஃபி ஞானியை பத்தி பேசிக்கிறாங்க. அவர் நாள் கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். ரொம்ப நேரம் சூரியனையே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு ஏதேதோ சக்திகள் இருக்குதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை பத்தி குடாபக்ஸ் விசாரிக்க மேலும் மேலும் அவரை பற்றிய நிறைய தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் கேட்க கேட்க இவர் தான்டா என் ஆன்மீக குரு, இப்படி ஒருத்தரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு காஷ்மீர்ல இருந்து இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூருக்கு போனாரு. அவரை விசாரிச்சு அவரை போய் சந்திக்கிறாரு. நான் உங்ககிட்ட சிஷியனா சேரணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட குடாபக்ஸ் தெரிவிச்சாரு. ஓ தாராளமா, ஆனா கடுமையான பயிற்சி வேணும், இல்லனா என் சிஷியனா இருக்கக்கூடிய தகுதியை இழந்துகிட்டே வந்துடுவ அப்படின்னு எச்சரிச்சு அவரோட சிஷியனா குடாபக்ஸை சேர்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு இருந்து கடுமையான விரதம்னா உண்ணாவிரதம், மௌன விரதம், எல்லாமே ஆழ்ந்த தியானம், குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், மரியாதை அப்படின்னு கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுது. ஆனா குடாபக்ஸுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தோணல. அவருக்கு தேவை ஆன்மீக சக்தி. கடுமையான பயிற்சிக்கு பிறகு குடாபக்ஸ் தன்னோட கண்ணை மூடி இருக்கும் போதே வெளிப்புறத்தை பார்க்கும் சக்தி அவருக்கு கிடைக்குது. இது போன்ற சக்தியை ஆன்மீகத்தில் சூக்ஷ்ம உடல் அல்லது 3ஆம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மோட உடலை இயக்குகின்ற உள் உடம்பு இது. நம்ம கண்ணை மூடினாலும் இந்த சூக்ஷ்ம உடல் வழியா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த சக்தியை அனுபவித்த பின் அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட கனவான விருப்பமான மேஜிக் ஷோக்களுக்கு நோக்கி நகர்ந்தாரு குடாபக்ஸ். முதல்ல தன்னோட ஆற்றலை கண்கள் மூடியபடி புத்தகங்களை வாசிக்கிறது, எண்களை எழுதுறது போன்ற முயற்சிகளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு மேஜிக் ஷோக்களுக்கு தயாரானாரு. பொது நிகழ்ச்சிகள்ல கண்ணை கட்டிக்கிட்டு புத்தகங்களை வாசிச்சு காட்டி அசத்தினாரு. இப்படியே பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று அவரோட அசாத்திய திறமை மூலமா பிரிட்டிஷ்காரர்களுக்கு அறிமுகமானாரு. அவங்களும் இவர் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் வாசிக்கிறாரு அப்படின்னு பல மாதிரி அவரை டெஸ்ட் பண்ணாங்க. கண்ணை கட்டிய பிறகு துணியோட கேப் வழியா வாசிக்காம இருக்க அவரோட கண்ணுல நிறைய பஞ்ச வச்சு அடைச்சு அது மேல 4 லேயருக்கு துணி கட்டி வாசிக்க வச்சாங்க. ஏற்கனவே இவர் மனப்பாடம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு புது புது புத்தகங்களை கொடுத்து வாசிக்க வச்சாங்க. அப்பவும் அவர் ரொம்ப சாதாரணமா தான் எல்லாத்தையுமே வாசிச்சாரு. எதிரில் நிக்கிறவங்களை கூட யாருன்னு கரெக்டா சொன்னாரு. இவரோட புகழ் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் பரவி பிரிட்டிஷ்காரர்கள் மூலமா லண்டனுக்கு போய் அவரோட மேஜிக் ஷோக்களை நிகழ்த்தி காட்டினாரு. அங்கிருந்து அமெரிக்காவுக்கு பறந்து அங்கேயும் மேஜிக் ஷோக்களை நிகழ்த்தி காட்டினாரு. அங்க இவர் மேன் வித் எக்ஸ்ரே ஐஸ் அப்படிங்கிற பெயரும் பெற்று பெரும் புகழ் வாய்ந்த மனிதரா மாறினாரு. சில அமெரிக்க
அமெரிக்க டெலிவிஷன் ஷோக்கள்லயும் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ல ஹாலிவுட் படங்களையும் இடம்பெற்றாரு. பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்சு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. தனக்கு கிடைச்ச ஆன்மீக சக்தி மூலமா அதை வச்சு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம தன்னோட கனவுக்கு பயன்படுத்தி அதன் மூலமா பணம் ஈட்டிய குடா பக்ஸ் ஒரு நேர்மையான மனிதர். இந்த 5 விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இல்ல பயமா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டெய்லி பாக்குற இந்த உலகத்துக்கு பின்னாடி நமக்கு தெரியாத இன்னும் எத்தனையோ விசித்திரமான ரகசியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மர்மங்களை, பல வரலாற்று சம்பவங்களை, பிசினஸ் சக்சஸ் பத்தி கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம வேதஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவும் ஷாக்கிங் சயின்ஸ் பத்தி தான் இருக்க போகுது. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.